இது நோய்களிலிருந்து வெளிவரத்துக்குள்ள நோய் வந்தால் காப்பாற்றி கொள்ளக்கூடிய மூல மந்திரம். இதை சாமி முன்னாடி 2 நெய் தீபம் ஏற்றி விட்டு 6 பேரிச்சம்பழம் வைத்து அதில் தேனை ஒவ்வொரு சொட்டாக விட்டு இந்த மந்திரங்களை சொன்னால் பெரிய அளவு நோய்களிலிருந்து தப்பிக்கலாம். ஓம் மகாவிஷ்ணுவே நமோ நமகா. ஓம் தன்வந்திரி தேவாய நமோ நமகா. அக்னி அகம் தேஜம் ததாமி. ஏ அக்னி மம நேத்திரபலம் ததாமி. ஏ அக்னி பகவானே மம சரீரம் திக்பலம் தேதாமி. அதாவது என்னுடைய கண் பார்வை சிறப்பாக இருக்கட்டும், என் சரீரம் நோய்களிலிருந்து விடுதலை படட்டும். மயி தேகம் மயி மனோ மயி ஆதம் சர்வ பலம் ததாமி. என்னுடைய மனம் வாக்கு காயம் இதெல்லாம் என்னுடைய பலம் பொருந்தியவையாக இருக்கட்டும். மயி தேகம் மயி வசம் மானசே தேகிமே. என்னுடைய மனம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய மனம் அமையட்டும். பயான் முச்சேது 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 ஆபன்னா ஆபனகா. எல்லா விதமான பயங்களும் எல்லா விதமான துர்சக்தியும் என்னை விட்டு விலகி போகட்டும். சர்வ சாந்தி நிவர்த்திதாயகா. ஓம் சாந்தி தேகியே நமோ நமகா. உலகத்துக்கும் எனக்கு குடும்பத்துக்கும் சாந்தி ஏற்படட்டும், மனக்கிலேசம் விலகட்டும் என்று இதை தினசரி விளக்கேற்றி வச்சு சொன்னால் தீர்க்கமான நோயிலிருந்து வெளியே நல்ல வசதிகளும் வாய்ப்புகளும் பெற்று சந்தோஷம் ஏற்படக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். இது மனோரீதியான சம்பந்தமான தோஷங்களுக்கு பரிகாரம். அடுத்தது சிவாய கௌரி வதனாய சூர்யாய நட்சத்திர நாசகாய ஸ்ரீ நீலகண்டாய விருஷாய தஸ்மே சித்ராய நமோ நமகா. இது சூரிய பகவானுடைய மந்திரத்தை சொல்கிறதுனால கண் பார்வை சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த மந்திரத்தை சொல்கிறது சிறப்பையை தரும். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, பொதுவாக ஆயுளுக்கு ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு ஆயுள் குறைபாடு உள்ளவர்களுக்கு நிறைய பிராமணர்களுக்கு தானங்கள் பண்ணுவது, நிறைய வஸ்துக்களை அன்னதானங்கள் பண்ணுவது, இவைகளெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆயுள் தோஷம் விலகுவதற்கு ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் இவைகள் செய்வது நல்ல பலன்களை தரும். கல்யாணம் ஆகி குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைக்காக வேண்டுவது நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பலன்கள் ஏற்படும். சத்புத்திர சத்பாக்கியம் ஏற்படுது. கௌசல்யா அயஞ்சா ராமா சர்வ லட்சண சம்யுதாம் விஷ்ணு அர்த்தம் மகாயோகம் புத்திரம் சர்வ லட்சணம் தேகிமே. இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லிவிட்டு நெய் தீபம் ஏற்றி வாழைப்பழம் வைத்து நைவேத்தியம் பண்ணி பசுவுக்கு கொடுத்து விட்டு வந்தால் சகல விதமான பாக்கியங்களும் ஏற்பட்டு புத்திர பாக்கியம் ஏற்பட்டு ஆயுளும் ஆரோக்கியமும் ஏற்படும். சர்வமான யோகங்களும் ஏற்படும். அதாவது மனுஷன் ஆயுளை கெட்டியாக வச்சுக்கிறதுக்கு தீர்க்கமான சிவனுடைய மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம், ரட்சா மந்திரம், ஆயுஷ் நட்சத்திர ஹோமம் இவைகள் செய்வதால் இவர்களுக்கு தீர்க்கமான ஆயுள் ஏற்படும். ஆயுள் குறைபாடு உள்ளவர்கள் ஜாதக ரீதியாக கண்டறிஞ்சு இந்த பாக்கியத்தை செய்வது மிகவும் நல்லது. அதாவது பிராணன் பூரா நம்ம உடம்பில் பஞ்ச மூலத்தில் உட்கார்ந்துருக்கு. அவைகளை ஒவ்வொன்றையும் நாம் ரட்சிக்கிறது மூலம் நம்ம உடம்பு வஜ்ரபலம் பெருந்ததாக இருக்கும். பிராணனுங்கிறது இதய பகுதியிலிருந்து வசிக்கக்கூடியது. அபானனுங்கிறது நாம் கழிவு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது. சமானங்கிறது தொப்புள் கொடியில் இருப்பது.
உதானனுங்கிறது கழுத்து பகுதியில் உள்ளது. வமானன் என்பது சரீரம் பூரம் வியாபித்து இருக்கக்கூடியது. இந்த 5 ஜீவித பகுதிகள் ஒன்றொன்று சேர்வது மூச்சு மூலம் பலவிதமான சிரமங்களை தடுத்து கொள்வதற்கு நமக்கு பல விதத்தில் வழி இருக்கிறது. ஆகையால் மூச்சு சிரமங்கள் ஆற்று சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு பலவிதமான பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தாமரைப்பூவில் எடுத்து தேனில் குழைச்சி நெய்யில் குழைச்சி அக்னியில் நாம் 1008 முறை அர்ச்சனை செய்தால் ஆயுள் ஹோமத்தை சொல்லி ஆயுஷ் மந்திரத்தை சொல்லி செய்வதால் இவர்களுக்கு தீர்க்கமான ஆயுள் ஏற்படும். அத்தோடு அங்காரக மகாதோகா நிவாரணய பிக்பந்தேய சரீரம் வியாதி வைக்கம் அசாத்தியம் பிராணயாயகா. இந்த மந்திரத்தை சொல்வதால் நல்ல பலன் கிடைக்கும்.